ரொம்பவே ஒரு சூப்பரான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். எப்படி 8000 சம்பளத்துல இருந்த ஒருத்தர் இந்தியாவோட டாப் அண்ட் யங்கஸ்ட் பில்லியனர் ஆனாரு அப்படிங்கறது ஸ்டோரி தாங்க. நம்மளோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பர்டைசர் அகாடமில நிறைய ஐடி பண்டில்டு கோர்சஸ் எல்லாமே வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிற டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கும் அதே ஐடி லைன்ல நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணிக்கணும், ரெகுலரா வர ஐடி டெக்னாலஜிஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் ஆயிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நம்மளோட எக்ஸ்பர்டைசர் அகாடமியை வந்து செக் பண்ணி பாத்துக்கலாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோல யார பத்தின இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா நிக்கில் காமத் தாங்க. பேரை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டிப்பா ஜீரோதாவோட ஓனர் தாங்க. சோ லைஃப்ல எல்லாருமே வந்து ஒரு டைம் ஆச்சு ட்ரேடிங்க கிராஸ் பண்ணாம வந்திருக்கவே முடியாது. சோ எப்படி தனியால இருந்து ஜீரோதா அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோங்க. 1986 செப்டம்பர் 5 தான் அவர் வந்து பிறந்திருக்காருங்க. கர்நாடகால சிமோகா அப்படிங்கிற பிளேஸ்ல. இவருக்கு வந்து ஸ்கூலிங்ல ஆவரேஜா தான் படிப்பு எல்லாமே வந்திருக்கு. அதனாலயே என்னவோ கரெக்டா 10thலயே வந்து டிராப் அவுட் ஆயிட்டாருங்க. சோ ஒரு 16-17 வயசுலயே அவருக்கு வந்து கால் சென்டர்ல வேலை செய்யற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுவும் மாச சம்பளம் 8000க்கு. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் தாங்க. யூகே டைம் படி அவர் வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும். அந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசில இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணி தரதா இவரோட ஒர்க்கா இருந்துச்சுங்க. கொஞ்ச நாள் போக போக என்னவோ இவருக்கு வந்து அந்த சம்பளத்திலே வந்து திருப்தி இல்ல, அந்த ஒரு வேலையில அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம் ஃபுல்லா இந்த மாதிரி வேலைக்காக ஸ்பெண்ட் பண்ணாலும் மார்னிங் டைம் ஃபுல்லா அவர் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் பத்தின நாலேஜ் வந்து டெய்லி கோத்ரூ பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க அப்பா ஒரு நாள் அதை வந்து பாத்துட்டாருங்க. என்னடா பையன் டெய்லியும் காலையில வந்துட்டு இதுவே பாத்துட்டு இருக்கானே, இவனுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டா இருக்குமோ இல்ல ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்படிங்கறங்காட்டி அவர்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே இவர்கிட்ட கொடுத்து, இந்தாப்பா எங்ககிட்ட இருந்த சேவிங்ஸ் இதை வச்சு ஏதோ பண்ண முடிஞ்சதுன்னா நீ தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் அப்பா கொடுத்த மணியை 1 ரூபாய் கூட வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடிங் பண்ணி பண்ண ட்ரேட் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆனதுனால இவருக்கு ட்ரேடிங்ல இவரு மேலேயே ரொம்ப பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்துருச்சுங்க. அப்புறமா இவரோட ட்ரேடிங் திறமையை பார்த்து இவரோட கால் சென்டர்ல இருக்கிற மேனேஜரை என்ன பண்றாருன்னா, என்னோட ஃபண்டை யூஸ் பண்ணி நீ ட்ரேட் பண்ணி எனக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடு, உனக்கு அதை நான் கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இவர் தான் அவரோட அப்பா மணி வச்சு நல்ல கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா எனக்கு ரிசல்ட் எடுத்துட்டாரு. அதனால எந்த விதமான தயக்கமும் இல்லாம டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாரு. சோ அவர் ஒரு மணியும் போட்டு அதே மாதிரி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வந்து இதுல ஒரு கமிஷனும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ மேனேஜர் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த சென்டர்ல இருக்கிற எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த என்னோட ஃபண்ட் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கால் சென்டர் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட அவரோட ஃபண்ட் எல்லாத்தையும் கொடுத்து ப்ராஃபிட் பண்ணி தர சொல்றாங்க. அதே மாதிரி தான் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தோட மணியும் வச்சுமே அவர் சூப்பரா ட்ரேட் பண்ணிட்டாருங்க. இவருக்கு வந்து இதுலயே நேரம் போனதுனால ஆபீஸ் போறக்கே வந்து அவருக்கு டைம் இல்ல. அவருக்கு ஆபீஸ் போகலினாலும் அங்க இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரசன்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தோட மணியும் இவர் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயே இவர் கொஞ்சம் கொஞ்சமா இதை வச்சு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயே ஆபீஸ் போறத வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா இவருக்கு இதுலயே வந்து ஃபுல் டைமா அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூனே சொல்லலாம். ஓன் மணி வச்சு எந்த விதமான தயக்கமும் இல்லாம ட்ரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மாதிரி இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணுங்க. சோ இவருக்கு ட்ரேடிங்லயே எக்கச்சக்கமான ப்ராஃபிட் வந்ததுனால கால் சென்டர் வேலையை ஃபுல்லா வந்து பிட் பண்ணிட்டு தனியா வந்து ஒரு அசோசியேட் ஆரம்பிக்கிறாரு, கமத் அசோசியேட்னு சொல்லிட்டு. இவரோட அண்ணாவான நிதின் கமத் 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணி இந்த ஒரு அசோசியேட் வந்து ஃபுல்லா பெருசா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்க. சோ அதே மாதிரி ஃபண்டுக்காக பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து மணி வாங்கி இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ரேடிங் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்பதான் ஜீரோதாவோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 0+ ரோதா அப்படின்னா பேரியர்ஸை உடைச்சு வரணும் அப்படிங்கிற அந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல brokerage ஃபீஸ் நிறைய இருந்ததுனால அதை பார்த்து இவங்க ஒன்னு பிளான் பண்றாங்க. சோ நாம வந்து அந்த மாதிரி அதிகமான brokerage ஃபீஸ்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாம டிஸ்கவுண்ட் மாதிரி கொஞ்சம் கொடுத்து எல்லா மக்களுக்குமே வந்து சாதாரண சின்ன அமௌண்ட் வச்சு கூட ட்ரேட் பண்ண முடியுங்கிறத நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா பர் இயர்க்கே வந்து 10,000 கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.1 crore அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. அதனாலேயே இவங்க இந்தியாலேயே நம்பர் 1 ஆயிட்டாங்க. இப்ப வரைக்கும் இந்த லைன்ல இவரு 3 பில்லியன், அதாவது இந்தியா மதிப்பு படி 26,000 கோடிக்கு இன்னைக்கு சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கி இருக்காருங்க. ஃபோர்ப்ஸ் லிங்கோட பில்லியனர் லிஸ்ட்ல இவர் வந்திருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்சியான டிகிரியோ இல்ல பணம் இருந்தாதான் நான் சம்பாதிப்பேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுல எந்த விதமான வருத்தமே கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை டெப்தா நாலேஜ் கிரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேலிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா நிக்கில் காமத் மாதிரியே நீங்களும் பெரியலா வரலாம். உங்களுக்கும் இதே மாதிரி வீடியோ செட்டப்ல பண்றதுக்கு ஸ்டூடியோ வேணும், அப்படி இல்லைன்னா பாட்காஸ்ட் பண்றதுக்கு இல்ல இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஸ்டூடியோ பார்த்துட்டு
வந்தீங்க அப்படின்னா நம்மளோட விச்சுவல் ஹியூமன் ஸ்டுடியோ வந்து அவைலபிளா இருக்குங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்ல உங்களுக்கு கண்டென்ட் இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.